சிகண்டியின் அம்புகளால் துளைக்கப்பட்டு இரத்தமெல்லாம் வெளியேறி மரணத்தை எதிர்பார்த்து அம்புப்படுக்கையில் இருந்த பீஷ்மர் பாண்டவர்களுக்கு அறத்தை உபதேசித்தார். அது சாந்தி பருவம் எனப்படுகிறது. அவர் அறம் போதிக்கப் போகிறார் என்று தெரிந்ததும் திரௌபதி கழுக்கென்று சிரித்தாள். நம் குடும்பத்து மூத்தவர் என்ற நினைப்பு கூட இல்லாமல் அவர் அறம் கூறும் வேளையில் இப்படியா சிரிப்பது என்று தருமர் கோபித்துக் கொண்டார். திரௌபதி கூறினாள், அப்போது எங்கு போயிற்று இந்த அறம்? மன்னர்கள் நிறைந்த மாபெரும் சபைதனில் என் துகிலினை துச்சாதனன் உரித்த வேளையில் அங்குதானே இருந்தார் இந்த பெரிய மனிதர், வாய் திறவாமல். பீஷ்மர் கூறினார், தர்மா, பாஞ்சாலியை கோபிக்காதே. அவள் கேட்பது நியாயம்தானே? அதை தெளிவுபடுத்த வேண்டியது என் கடமை. என் பக்கத்து நியாயத்தை கூறுகிறேன் கேள். துரியோதனன் அன்னமிடுவதில் உயர்ந்தவன். எந்த நேரத்தில் யார் வந்தாலும் வயிறு நிறைய உபசரிப்பான். ஆனால் அது சுத்தமான மனத்துடன் செய்யப்பட்டது அல்ல. அன்னமிட்டு விட்டு அவர்களை தன் காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வான். இதற்கு சல்லியன் மிகச் சிறந்த உதாரணம். கர்ணனும் விதிவிலக்கு அல்ல. வஞ்சக எண்ணத்துடன் ஒருவர் தரும் அன்னத்தை உண்பவனின் இரத்தத்தில் தீய எண்ணங்களே குடிபுகும். அந்த செஞ்சோற்று கடன்தான் பாஞ்சாலியை மானபங்கம் செய்தபோது வாய் திறக்க முடியாமல் செய்துவிட்டது. இப்பொழுது என் உடலில் உள்ள கெட்ட ரத்தம் முழுவதும் அர்ஜுனனின் அம்பு படுக்கையினால் வெளியேறிவிட்டது. தூய்மையான ஆன்மா மட்டுமே இறைவனடி சேர காத்து கொண்டு இருக்கிறது. இப்போது அரசியல் தர்மம் பற்றி பேச நான் தகுதி உள்ளவன் என்று கூறி தர்மத்தை உபதேசித்தார். அதனால்தான் அந்த காலத்தில் சான்றோர்கள் சாதுக்கள் பிறன் மனையில் உண்பதற்கு